அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சா? ஏன் அப்படி, என்ன ஆச்சு? சரி, அது கிடக்கட்டும். அந்த பொண்ண எங்க தாமரை கூட பார்த்ததா என்ன பண்ணாட சொன்னுச்சு? நாங்க எங்க மேரிய காணும்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுத்துருந்தோம். இவங்க தான் உங்களை பார்த்துட்டு இவங்க கூட இருக்கிறதா தகவல் சொன்னாங்க. ஏண்டா கருமாந்திரம் பிடிச்சவங்களா? தெரியுங்களா கோஸ்மாலங்களா? பேப்பர்ல சன்மானம் கொடுக்குறேன்னு யாராவது போட்டா உடனே ஆடு வாய் கொடுத்துட்டு வந்துருவீங்களாக்கோ? என்ன ஏத்துன்னு விசாரிச்சு போன் பண்ண மாட்டீங்களா? ஒட்டுங்களா? டேய், உண்மையை சொல்லுங்க, இவங்களா? அது இவங்க மாதிரி இருந்தது. இவங்க மாதிரி இல்லாமயே இருந்தாங்க. ஆமா, மேரிய பார்த்ததா சொன்னீங்களே, எங்க பாத்தீங்க? நேத்து இவங்க கூட கார்ல போய் இவங்க வீட்ல இறங்குனீங்களே, அங்கதான் பார்த்தோம். ஓ, அதுவா? தாமரை, நேத்து நீயும் நானும் உங்க வீட்டுக்கு கார்ல போய் இறங்கணும்ல? ஆமா. அங்கதான் இந்த பசங்க பாத்துருப்பானுங்க போல இருக்கு. பீட்டர் அண்ணே, அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் அந்த மேரி பொண்ணு மாதிரி இருக்கேன்ல, அதனாலதான் இந்த பசங்களும் குழம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா ஆல்பர்ட் ஐயா, இந்த பசங்களை விடுங்க. இவங்க ஏதோ முட்டா பசங்க ஏதோ உளறி வச்சுட்டாங்க. நீங்களும் இப்படியா ஒருத்தர் தகவல் சொன்னோன்னே என்ன ஏதுன்னு கூட சரியா விசாரிக்காம உடனே ஊர்ல இருந்து புறப்பட்டு வருவீங்க? மெட்ராஸ்ல உங்க மேரி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான்னு நீங்க தான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த பொண்ணா அதானு ஒழுங்கா விசாரிச்சிருந்தா இப்படி தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் அலைஞ்சிருக்க வேண்டியது இல்லைல்ல. நீங்க மேரி இல்லைன்னு சாதாரணமா சொல்லலாம், எங்களால இன்னும் அதை நம்ப முடியல. ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அச்சசலா இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அப்படியா சொல்றீங்க? அதான் என் பொண்ணு அவங்கள அம்மானு கூப்பிட்டுருக்கு போல இருக்கு. எங்க வீட்டு ஆளுங்களும் அந்த மேரிய பார்த்து அசந்து போய் வந்து சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப படிச்சவளாமே, நசு புசுன்னு இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுமாமே. கான்வென்ட்ல படிச்சவளோ? நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன், ஆனா சுட்டு போட்டாலும் இந்த இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு வராது. சரி, நீங்க மேரிய தேடி வந்ததும் வந்துட்டீங்க. எங்க வீட்ல 2 பேரும் காஃபி சாப்பிட்டு போங்க.
பீட்டர் அண்ணே, அந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்படியேவா இருப்பா உங்களோட மேரி? என்னங்க, காஃபி போட போனவள இன்னும் ஆளையே காணோம். அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. நீங்க எங்க இங்க மச நின்னுட்டு இருக்கீங்க? என்ன எதுன்னு போய் பாருங்க. அது ஒண்ணும் இல்ல. டேய், நீ என்னடா ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்க? ஐயோ, நான் ஒரு முட்டாளு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். முதல்ல உட்காருங்க. டேய் வாடா இங்க. பீட்டர் உட்காருங்கண்ணே. அண்ணே உட்காருங்க. ஐயா நீங்களும் உட்காருங்க. உட்காருங்கண்ணே. வா வா, பீட்டர் அண்ணனுக்கும் ஆல்பர்ட் ஐயாக்கும் காஃபி கொடு. எடுத்துக்கோங்க, 2 பேரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்கயா. அடுத்து நமக்கு தான். இந்த தீவட்டி தடியன்களுக்கு எதுக்கு காஃபி? கொண்டு போய் உள்ள வை. போ. சரிக்கா. சத்திய சோதனை பாக்க வச்சு குடிக்கிறாங்க. அம்மா, நீங்க கோவிலூருக்கு வந்தப்போ இவங்க கூட வரலையே. அவங்க தானே வந்தாங்க. அப்ப இவங்க எங்க போனாங்க? அது அப்ப அவங்க அவங்க ஆட, என்னங்க இது இப்படி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அது ஒண்ணு இல்லைங்கய்யா. எங்களுக்கு சொந்த ஊரு தென்காசி பக்கம். ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டுல விசேஷம். அங்கேயே போக வேண்டியிருந்தது. இங்க குலதெய்வம் கோயிலுக்கு பூஜைக்கு போக வேண்டியிருந்தது. அதான் ஆளுக்கு ஒரு பக்கம் நாங்க பிரிஞ்சு போயிருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உமா ஏன் தங்கச்சி தான். நாங்க 2 பேருமே இவர் ஒருத்தருக்கு தான் வாக்கப்பட்டிருக்கோம். ஓ சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஐயா கொடுங்க கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. அண்ணே கொடுங்கண்ணே. ஏனே அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு போங்களே, சமைச்சிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்க மேரியை தேடணும். நாங்க வரோம். அண்ணே அண்ணே அண்ணே, பீட்டர் அண்ணே, வரிக்கு வரி மேரி மேரின்னு உருகுறீங்களே. மேரி உங்களுக்கு என்னென்ன வேணும்? அது என் பையனுக்கு தான் மேரியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்துச்சு. ஓ, அந்த நேரத்துல தான் ஓடி போயிட்டா. அண்ணே சொல்றேன், நீனு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பாவம், அந்த சின்ன பொண்ணு பயந்துருக்கும் போல, அதனாலதான் ஓடி போயிருக்கோம். ஹலோ ஹலோ, ரொம்ப அதிகமா பேசுறீங்க, வேண்டாம். இல்ல 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 இல்ல, இது உங்க குடும்ப விஷயம். நான் எதுக்கு தேவையில்லாம தலையிடணும்? நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. மேரி கிடைச்சா மறந்துடாம எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் ஒரு வாட்டி வந்து பாத்துட்டு வரேன். சரி சரி. ஐயோ, என்ன இது செருப்பு கல்லோட உள்ள வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் எங்க வீட்டை கோயில் மாதிரி வச்சிருக்கோம். சாரிம்மா, எங்க வீட்ல எல்லாம் ஷூ போட்டு தான் நடப்போம். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சரி சரி, பரவாயில்ல. இன்னொரு தடவை வந்தா இந்த மாதிரி செருப்பெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வராதீங்க. வாசல்லே விட்டுடுவாங்க. ஐயா மறந்துடாதீங்க, மேரி கிடைச்சா எனக்கு சொல்லி அனுப்புங்க. நான் வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நிச்சயமாமா. பார்த்தா சல்லி காசு வரமாட்டா. வாடா வாடா.
ஜீசஸ். I'm sorry. I'm extremely sorry. I had no other choice. வேற வழி இல்லாம தான் நான் கோகிலாவா நடிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னங்க நீங்க எங்க வீட்டுலாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேங்க. அக்கா எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சுக்கா. எங்க அக்காவே வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆமா, எப்படி மேரி ஒரே நிமிஷத்துல எங்க அண்ணி மாதிரி மாற முடிஞ்சது? உங்க நட உட பேச்சு எல்லாமே வேற, எங்க அண்ணியோட பேச்சு எல்லாமே வேற. எப்படி சட்டுன்னு அவங்கள மாதிரி மாற முடிஞ்சது? நீங்க தானே உங்க கோகிலாவோட வீடியோஸ் எல்லாம் காமிச்சீங்க. உங்க கோகிலாவை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அதுதான் எனக்கு ரெஃபரன்ஸா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனாலும் நீங்க பண்ணது ரொம்ப ஆச்சரியம் தாங்க. மேரி, நீங்க அப்படியே எங்க கோகிலா அண்ணி மாதிரி இங்கே இருந்துருங்களேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமாக்கா, நீங்க இப்படி இங்க இருந்துருங்க. அதுக்கப்புறம் யார் தேடி வராங்க நாங்க பாத்துக்கிறோம். ஆமா மேரி, எனக்கும் அதான் சரின்னு படுது. உமா, நீங்க என்ன சொல்றீங்க? கோகிலா மாதிரி நான் இப்படியே இருந்துருவா? இப்படியே இருங்க மேரி, இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. சரி, உங்க எல்லாரோட சம்மதத்தோடையும் நான் கொஞ்ச நாள் கோகிலாவாவே இருந்துடுறேன். ஆனா ஒரு ரெக்வெஸ்ட், நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என்ன கோகிலான்னு கூப்பிடணும். அதுதான் எனக்கு சேஃப். முட்டா பசங்களா, எத்தனை வாட்டி கேட்டேன் சரியா பாத்தீங்களா சரியா பாத்தீங்களான்னு. அல்போன்ஸ் பேர் ஏதா பார்த்தேன்னு சொல்லி எங்களை வர வச்சு இப்படி அலைய வச்சிட்டீங்களாடா. சார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாங்க என்ன வேற பொண்ணையா காமிச்சோம்? மேரி மாதிரி இருக்கிற பொண்ணை தானே சார் காமிச்சோம். எங்க தொழில் சுத்தத்தை பாராட்டுங்க சார். சார், அந்த பொண்ணு வேற பொண்ணுன்றனால சன்மானம் இல்லைன்னு சொல்றாதீங்க சார். ரெண்டு பேருக்கும் ஒரே முகம் தானே சார், ஆளு தானே மாறி போச்சு. ஒரு பாதி பணமாவது கொடுங்க சார். ஏய் அடிங்க. ஏய், ஊர்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்தது எங்களுக்கு எவ்வளவு செலவு தெரியுமாடா? ஆக்சுவலா எங்களை அலைய விட்டதுக்கு நீ தானே எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். ஐயோ, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடுங்க போங்க. ரொம்ப கேவலப்படுத்துறாரு. மேரி சிக்கிடுவான்னு எவ்வளவு ஆர்வத்தோட வந்தோம். இப்படி ஆயிப்போச்சு பீட்டர். இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து என்ன பண்றது? பேசாம ஊர் கிளம்பி போயிட வேண்டியதா? எவனாவது பேப்பரை பார்த்துட்டு போன் பண்ணானா அப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். வாங்க. கொக்கு கீரி, நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்புங்கப்பா. நாங்களும் ஐயா ஐயா ஐயா, என்ன ஏதாவது பார்த்து செஞ்சுட்டு போங்க ஐயா. சார் சார், ஸ்கூல் வேற திறந்துருச்சு. எவன் பாக்கெட்லயே 10 பைசா இல்ல சார். ஏய், பண்ண வேலைக்கு உங்களுக்கு காசு வேணுமா? ஜாக்கிரதை. ஆளும் முகரையும் பாருங்க. என்ன யாரு? புதுசா இருக்கு. ஹலோ சார், வணக்கம் சார். நான் லாரி டிரைவர் முருகன் பேசுறேன் சார். எந்த முருகன்? சார், அன்னைக்கு கூட மேரியம்மாவை பார்த்தா தகவல் சொல்ல சொன்னீங்களே, அந்த முருகன் தான் சார். ஆமா ஆமா சொல்லு மேரி எங்க பாத்தியா? சார், அன்னைக்கு நீங்க நைட்டு தேடி வந்தப்ப மேரியம்மா என் வண்டியில தான் ஏறி உட்கார்ந்துருக்காங்க போல இருக்கு சார். அது தெரியாம நான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன் சார். அப்படியா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? சார், சென்னையில இருந்து லோட ஏத்திட்டு வந்து இறக்கிட்டு இப்பதான் சார் வண்டியை கிளீன் பண்ணேன். பார்த்தா மேரியம்மாவுடைய ஐடி கார்டு கிடக்குது சார். அவங்க என் வண்டியில வரும்போது தான் தவறி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். வேற ஏதாவது மேரி பத்தி உனக்கு தகவல் தெரியுமா? வேற எதுவும் தகவல் தெரியலையே சார். சரி முருகா, ஊருக்கு வந்து உன்னை பாக்குறேன். ஓகே? சரிங்க சார். என்னாச்சு டாடி?
அந்த மேரி சென்னையில தான் இருக்கா டாடி. எவ்வளவு ஈஸியா நம்மள ஏமாத்திட்டா பாத்தீங்களா? இதத்தானே சார் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மேரி சென்னையில தான் சார் இருக்காங்க. போட்டோல இருக்கிற அந்த மேரிய நாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்துட்டோம் சார். இடையில இந்த கோயிலை கிராஸ் பண்ணி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார். பீட்டர், இப்போதைக்கு நம்ம ஊருக்கு போக வேண்டாம். எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அந்த மேரி இல்லாம நம்ம ஊருக்கு திரும்பி போக கூடாது. என்ன சொல்றேன்? ஆமா டாடி, எனக்கு அதான் சரின்னு படுது. பசங்க சார். இங்க பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல பார்த்து ரூம் புக் பண்ணுங்க. சரிங்க சார். எங்களுக்கு கொஞ்சம் அவசரமான வேலை. சரி சரி கிளம்பு. அட, கீரி வாடா. கண்டிப்பா சார். டாடி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பீட்டர், நம்ம மேரி எப்போ சென்னைக்கு வந்தாலும் இந்த ஃபாத்திமா வீட்டுக்கு போகாம வரமாட்டான். சோ டாடி வாங்க. பாப்பலாம். பீட்டர், பெல் அடி. Hi uncle, வாங்க. Hi Peter, how are you? ஃபைன்மா. how are you? I'm fine. என்ன சர்ப்ரைஸ் திடீர்னு வந்திருக்கீங்க? சரி சரி, ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க. வாங்க. வாங்கண்ணா. வாங்க, உட்காருங்க. அம்மா, அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உட்காருங்க. வாங்க ஆல்பர்ட் சார். வணக்கம். என்ன பீட்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா உட்காருங்க. இருக்காங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்கம்மா. சரி இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நீங்க உட்காருங்க. சரி பீட்டர். எதிர்பார்க்கவே இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. எப்ப சென்னைக்கு வந்தீங்க? இன்னைக்குதாம்மா வந்தோம். அங்கிள், மேரி நல்லா இருக்காளா? என்ன அங்கிள், மேரி நல்லா இருக்காளான்னு கேட்டா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க. மேரிய பத்தி விசாரிக்கலாம் தாமா நாங்களும் இங்க வந்திருக்கோம். மேரிய பத்தி விசாரிக்கிறதுக்கா? மேரிக்கு என்ன அங்கிள்? பாத்திமா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உண்மையிலேயே மேரி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதா? அங்கிள், நீங்க என்ன கேக்குறீங்க? மேரிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து மேரிக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? என்னாச்சு ஆல்பர்ட் சார்? மேரிக்கு என்னாச்சு? மேரி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாமா. அவ சென்னைக்கு வந்திருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. சென்னைக்கு வந்திருந்தா உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சு நாங்க இங்க தேடி வந்தோம். மேரி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாளா? அவ ஏன் ஓடி வரணும்? உண்மையிலே அந்த விஷயம் உனக்கு தெரியாதாமா? இல்லை அங்கிள், எனக்கு தெரியவே தெரியாது. கடைசியா நீ எப்பமா மேரி கிட்ட பேசுன? 4-5 நாள் ஆச்சு அங்கிள். சர்ச்ல கல்யாணம் நின்னு போச்சுல, அப்ப பேசினதான். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை அங்கிள். கல்யாணம் நின்னு போனதுனாலதான் மேரி இந்த முடிவுக்கு வந்தாலோ? இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அந்த கல்யாணம் நின்னு போனா என்ன? என் மகன் பீட்டருக்கு மேரிய கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்துதான் முடிவெடுத்தோம். மேரியும் அதுக்கு முழு சம்மதம் சொன்னான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அடுத்து ஒரே குழப்பத்துல யார்ட்டையுமே சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டான். ஏங்க, இந்த ஆள் என்ன பார்த்து மேரி மேரிங்கறா, நீங்களும் வாய் பொளந்து ஆளை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏடா விமலு, இந்த ஆள் என்ன வா போங்கறா, நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற.